ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சுப்பிரமணியன் பேசுகிறேன். ஆக்சுவலி இது வந்துட்டு நான் டைரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் போடுறேன். அதாவது நிறைய பேர் ஜாதகத்தை முழுக்க முழுக்க நம்புறவா நிறைய பேர் இருக்கா நாட்டில். ஸோ அவளுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த ஜாதகம் பார்க்குறவா, ஜோசியம் பார்க்குறவா எல்லாருமே ஒரு ஒரு இதுலேயும் தனியாக என்ன பதிவிடுறா அப்படின்னாக்கா, இந்த ராசிக்காரர்களுக்கு ஆபத்து நெருங்கி விட்டது, இதை யாராலும் மாற்ற முடியாது, இவருடைய தலையெழுத்து முடிந்து விட்டது, இன்று ராத்திரி இவருக்கு யமனாக வரி என்னெல்லாமோ போடுறாப்பா. தயவு பண்ணி எல்லாத்தையும் நம்பாதீங்கோ. ஏன்னா அவள் யாருமே ஜாதகம் தெரிஞ்சவன் யாரும் தெய்வம் கிடையாது. அது வேற, இது வேற. அவ பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே அனுபவிச்சு கொண்டிருக்கோம். அவ பண்ணின பாவத்தையும் புண்ணியத்தையும் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓரளவுக்கு மைண்ட் செட் 2-3 பேர் இடையில கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு, மாமி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியுமா? எனக்கு பார்க்க தெரியாதும்மா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பகவானோட நாமாவை நன்னா வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக கஷ்டமெல்லாம் வர கஷ்டமும் ஓரளவுக்கு விலகி போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜோதிடர்கள், இந்த ஜாதகக்காரர்கள் தயவு பண்ணி தேவையில்லாமல், அதாவது அந்த கம்பெனியில் அப்படி ஒரு பார்த்த உடனே ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதில் கொடுக்குறாவா. ஏன்னா அது எல்லாருமே இந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்கரேஜ் அதை நீங்கள் பண்ணாதீங்கோ. அண்ட் யாரும் தயவு பண்ணி பயப்படாதீங்கோ. இன்னி வரைக்கும் நானும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அவள் சொன்னது இன்னி வரைக்கும் என்னோட ராசிக்கும் நடக்கலை. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தால் அவள் தான் ரொம்ப வருத்தப்பட்டான் என்கிட்ட. அவளோட ராசிக்கும் ஒன்றுமே நடக்கலை. இந்த மாதிரி எத்தனையோ இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தயவு பண்ணி ஜாதகத்தை ஒரு வழக்கு நம்பலாம், அதெல்லாம் உள்ளது, அதெல்லாம் வேற. பட் நீங்கள் வந்துட்டு அதையே முழுக்க முழுக்க நினச்சிக்கிட்டு அவள் வந்து ரொம்ப டிப்ரெஷன்லேயே போயிட்டா, ரொம்ப வருத்தப்பட்டா. மாமி இன்னும் ஒரு மாதம் தான் சொல்கிறா மாமி என்னோடய வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சில பேர்லாம் வருத்தம். எனக்கு தெரிஞ்சு 2 பேர்னா தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பா. ஸோ அதனால் தயவு பண்ணி இந்த மாதிரி காரியங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாமல், ரொம்ப நீங்கள் அதை வருத்தமும் நீங்கள் படாதீங்கோ. புதன், செவ்வாய், வியாழன் அந்த குருவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பிரச்சனைகள் வரும் போகும், அதெல்லாம் வேறப்பா. அவள் தலையெழுத்து இருந்தால் மட்டும்தான் உங்களை நான் மண்டிட்டு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு இந்த பிரச்சனை இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும். என்னப்பா இதெல்லாம்? பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, பகவான் நாமத்தை செவிங்க, உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் போயிடும் அப்படின்னா அவெல்லாம் சொல்லணுமே தவிர தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி மக்களை வந்துட்டு ரொம்ப டென்ஷனோ டிப்ரெஷனில் கொண்டு போகிற மாதிரி தயவு பண்ணி பேச வேண்டாம். இது ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறவாளுக்காகத்தான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அது என்னோட இதுலேயே நானே யோசிச்சு பார்த்துருக்கேன். என்ன இப்படிலாம் போட்டிருக்கேன், நம்ம ராசிக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு இப்படி போட்டிருக்கேன் அப்படி இல்லை, நானே யோசிச்சிருக்கேன். பட் ஆண்டவ முன்னியத்தில் ஒன்றுமே நடக்கலை, அதெல்லாம் வேறு. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட ராசிக்கு அக்டோபர் மாதத்தில் என்னமோ பெரிய பிரச்சனை வரும், பெரிய கண்டம் வரும், என்னெல்லாமோ போட்டிருந்தாப்பா. அதெல்லாம் ஆண்டவ முன்னியத்தில் ஒரு மண்ணும் நடக்கலை. ஸோ அதனால தேவையில்லாமல் நீங்கள் யாருமே பயப்படாதீங்கோ. இதை ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப நம்பாதீங்கோ. தெய்வத்தை மட்டும் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். எல்லாரும் நன்னா இருங்கோ. சந்தோஷம்.